ராஜா. நான் உங்கள் ஆர்புதஸ்ரீ. 7ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி உரைச்சொன்றிய ஆரம்ப பள்ளி சித்தாத்தூர். டே 7. இன்று 12ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம். பேச்சு வழக்கு சொற்களை எப்படி எழுத்து வழக்கா மாத்துறது அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோவை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க என்பது வழுவுச் சொல். அவர்கள் என்பது திருந்திய சொல். 5 காணி என்பது வழுவுச் சொல். 5 காணி என்பது திருந்திய சொல். இன்னைக்கு என்பது வழுவுச் சொல். இன்று என்பது திருந்திய சொல். இடது கை என்பது வழுவுச் சொல். இடக்கை என்பது திருந்திய சொல். இடது பக்கம் என்பது வழுவுச் சொல். இடப்பக்கம் என்பது திருந்திய சொல். இவன் அல்ல என்பது வழுவுச் சொல். இவன் அல்லன் என்பது திருந்திய சொல். உசிறு என்பது வழுவுச் சொல். உயிரு என்பது திருந்திய சொல். ஒட்டடை என்பது வழுவுச் சொல். ஒட்டடை என்பதே திருந்திய சொல். கண்ணாலம் என்பது வழுவுச் சொல். கல்யாணம் என்பதே திருந்திய சொல். வெண்ணி என்பது வழுவுச் சொல். வெந்நீர் என்பது திருந்திய சொல். சிகப்பு என்பது வழுவுச் சொல். சிவப்பு என்பதே திருந்திய சொல். ரெம்ப என்பது வழுவுச் சொல். நிரம்ப என்பது திருந்திய சொல். வத்தல் என்பது வழுவுச் சொல். வற்றல் என்பதே திருந்திய சொல். பதட்டம் என்பது வழுவுச் சொல். பதற்றம் என்பதே திருந்திய சொல். தலகாணி என்பது வழுவுச் சொல். தலையணை என்பதே திருந்திய சொல். சுவற்றில் என்பது வழுவுச் சொல். சுவரில் என்பதே திருந்திய சொல். சாணி என்பது வழுவுச் சொல். சாணம் என்பதே திருந்திய சொல். குளம் என்பது வழுவுச் சொல். குளம் என்பதே திருந்திய சொல். கவுறு என்பது வழுவுச் சொல். கயிறு என்பதே திருந்திய சொல். துவக்கம் என்பது வழுவுச் சொல். தொடக்கம் என்பதே திருந்திய சொல். விரதம் வழுவுச் சொல். விரதம் என்பது திருந்திய சொல். விளக்கு என்பது வழுவுச் சொல். விளக்கு என்பதே திருந்திய சொல். தாப்பா என்பது வழுவுச் சொல். தாழ்பால் என்பதே திருந்திய சொல். தவக்கலை என்பது வழுவுச் சொல். தவளை என்பதே திருந்திய சொல். நாத்தம் என்பது வழுவுச் சொல். நாற்றம் என்பதே திருந்திய சொல். 12ஆம் வகுப்பில் உள்ள வழுவுச் சொல், திருந்திய சொல் ஒரே வீடியோல முடிச்சிட்டோம். இயல் 1லிருந்து இயல் 8 வரையில் உள்ள அனைத்து வழுவுச் சொற்களும் திருந்திய சொற்களும் முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் பயன்படும் நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்றேங்க. நன்றி, வணக்கம்.